ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வரும் நாட்களில் இந்த சேனலில் நீங்கள் தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ் மற்றும் வர இருக்கிற மற்ற 4 ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் பாண்டிச்சேரி, கேரளா, வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம் இதில் நீங்கள் பல வீடியோஸ் பார்க்க போகிறீங்க. அதில் முதல் வீடியோ தான் இது. இப்போது இந்த தேர்தலுக்கு தேர்தல் இன்னும் இப்போ தான் நல்லா சூடு பிடிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி பீகார் தேர்தல் அப்போ இந்த எஸ்ஐஆர் பற்றி ஒரு பெரிய கான்ட்ரவர்சி நடந்தது. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். தமிழ்நாட்டிலே அதை பற்றி பெரிய கான்ட்ரவர்சி நடந்தது. இப்போ பெங்காலில் இன்னும் அது பெரிய ஒரு போராட்டமாகவே இருக்குது. இன்னும் அங்கே ஃபைனல் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணப்படலை. ஆனால் தமிழ்நாட்டில் February 23 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 6,30,00,000 வாக்காளர்கள் இருந்த இடத்துல இன்னைக்கு வெறும் இன்னைக்கு அதுலேருந்து ஒரு 66 லட்சத்துக்கிட்ட குறைஞ்சி 5,67,00,000 தான் இப்போ வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இதில் ஆண் வாக்காளர்கள் 2,77,00,000, பெண் வாக்காளர்கள் 2,89,00,000. மூன்றாம் பாலினத்தவர் மூன்றாம் பாலினத்தவர் 7,200 பேர். ஸோ இது ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் எந்த மாதிரி கிரியேட் பண்ண போகிறது, இது நம்மளோட ஓட்டிங் பேட்டர்னில் எப்படி இது பெரிய மாற்றத்தை கிரியேட் பண்ண போகிறது ஒரு சின்ன வீடியோ நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் சில இன்ஃபோகிராஃபிக்ஸ் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தான் தமிழ்நாடு எலெக்ஷன் களம் ஆர் போர்க்களம்னு சொல்லலாம். ஸோ இதில் நம்மளோட தமிழ்நாட்டில் இந்த ஓட்டிங் பேட்டர்ன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் 67லேருந்தே போட்டிருக்கேன். இது ஓட்டிங் பேட்டர்ன் ஒரு ஜிக்ஸாகாக இருக்குது பாருங்கள். 76% இருந்தது. அப்புறம் இதுதான் முதல்ல டிஎம்கே பவருக்கு வந்த எலெக்ஷன் 76.6. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் பவருக்கு வந்த எலெக்ஷன் 61.6 தான். கிட்டத்தட்ட 15% ட்ராப். இது எமர்ஜென்சிக்கு அப்புறம் நடந்த எலெக்ஷன்ஸ். முதல்ல எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டரான தமிழ்நாட்டில் சீஃப் மினிஸ்டரான எலெக்ஷன்ஸ். இதுதான் எம்ஜிஆர் 1984 எம்ஜிஆர் இங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து படுத்துட்டே ஜெயித்தது. ப்ளஸ் ராஜீவ்காந்தி பவருக்கு வந்தது. அதுவுமே 76 விட கம்மி தான், 73% தான். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய மாற்றம் வந்த எலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1991 ஜெயலலிதா அவர்கள் வந்தது. ஆனால் அதுவுமே அந்த பீரியட்லேயே குறைஞ்சி தான் வந்திருக்கு. இருக்கிறதுலே லோயஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 60%. அது 59ல் 2001 59% தான். திரும்பி ஜெயலலிதா அவர்கள் பதவிக்கு வரும்போது 2011 78%. பெரிய ரைஸ். கிட்டத்தட்ட முன்னாடி இருந்த வருஷத்தை விட 70லேருந்து 78%, ஆல்மோஸ்ட் 8%. இதுதான் டிஎம்கே கவர்மெண்ட்லேருந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட் மாறினது. ஆனால் இப்போ நம்மளோட இந்த எஸ்ஐஆருக்கு அப்புறம் என்ன இருக்குது, நான் சொன்ன மாதிரி 6,30,00,000 வாக்காளர்கள் இருந்த தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் மூலமாக இப்போ 5,67,00,000 வாக்காளர்கள் தான் இருக்க போகிறாங்க. அப்படின்னா ஒன்றுமே இல்லை. போன எலெக்ஷனில் நமக்கு 4,60,00,000 வாக்காளர்கள் வாக்குப்பதிவு பண்ண 4,62,00,000 வாக்காளர்கள். அதே அளவுக்கு இந்த தடவை வாக்குப்பதிவு நடந்தால் கூட அதுவே 82% ஓட்டிங் இருக்கும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 9% கிட்ட நமக்கு ஓட்டிங் கூட போகுது. இப்போ பீகாரில் ஓட்டிங் பண்ணும்போது 8% கூடித்துன்னு நம்ம எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்தோம். அதுக்கும் இதே காரணம்தான். போலி வாக்காளர்கள்ன்றதை விட இறந்து போன வாக்காளர்கள், புலம்பெயர்ந்த வாக்காளர்கள், 2 தடவை வாக்கு இருக்கிறவங்க, இதெல்லாம் நீக்கப்பட்டதுனால இப்போ 5,67,00,000 வாக்காளர்கள் தான் இருக்க போகிறாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனால் நமக்கு 80% தாண்டது உறுதி. ஆல்மோஸ்ட் 82% வரைக்கும் நமக்கு இந்த தடவை வாக்குப்பதிவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது நமக்கு இது நம்ம ஓவராலாக 70,00,000 வாக்குகள் போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த 70,00,000 வாக்குகள் ஒரு டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாட்டில் மொத்தம் 38 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. அதில் எப்படி ஒரு டிஸ்ட்ரிக்டில் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு
அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட் பாதிப்பு சென்னை. அங்கே தான் வந்து கிட்டத்தட்ட 11 லட்சம் வாக்காளர் 11.84 லேக்ஸ் ஆல்மோஸ்ட் 12 லேக்ஸ் கிட்ட நமக்கு வந்து வாக்குகள் 16.88 அதாவது 17% வாக்காளர்கள் குறைவானது சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல தான். இது நம்மளால ஈஸியாக காரணம் புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா வந்து சென்னையில் தான் வந்து உங்களுக்கு வீடுகளில் இது மாறிக்கிட்டே இருப்பாங்க. புதுசாக உள்ளவரவங்க வருவாங்க, இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறவங்க போவாங்க. அந்த ஷிஃப்ட்டு நிறையா இருக்கிறது சென்னையில் தான். அதே மாதிரி வீடு ஒரு ஏரியாலேருந்து இன்னொரு ஏரியா போகிறது, அவுட்டர்லேருந்து உள்ளே வருது, உள்ளேருந்து எக்ஸ்டென்ஷன் ஏரியாவுக்கு போகிறது, அந்த மாதிரிலாம் இருந்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதோட மேக்ஸிமம் இம்பேக்ட் சென்னையில். அடுத்தது கோயம்புத்தூர், அதுவும் வந்து ஒரு ஹை இம்பேக்ட் ஏரியா தான். ஏன்னா அங்கேயும் வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிறதுனால இப்போது அங்கே வந்து வடநாட்டவர்கள் பீகாரிஸ் நிறையா வந்து வேலை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் 4.88 லேக்ஸ் 5 லட்சம் வாக்காளர்கிட்ட பேர். அடுத்தது செங்கல்பட்டு, இது வந்து சென்னை செங்கல்பட்டு. இதில் வந்து இந்த ஐடி ஏரியா ஐடி கம்பெனிஸ் நிறையா இருக்குது. செங்கல்பட்டு சென்னைன்னு நம்ம சொன்னாலும் அது இருக்கிற இடம் செங்கல்பட்டு. அங்கே வந்து 4,87,000 வாக்காளர்கள். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக ஒரு பேட்டர்ன் புரியும். இருக்கிறதுலே மெயின் 5 ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், செங்கல்பட்டு, திருப்பூர், திருவள்ளூர். இது எல்லாமே ஹைலி இண்டஸ்ட்ரியலைஸ்ட் ஏரியாஸ். அங்கே வந்து நிறைய வாக்காளர்கள் வந்து மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எங்கெல்லாம் கொஞ்சம் அர்பன் சென்டர்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய வாக்காளர்கள் குறைந்திருக்கிறாங்கன்றதை பார்க்குறோம். அப்படி பார்த்தீங்கன்னா சென்னையை சுற்றியே இந்த சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு இந்த 4 ஏரியா வந்து கேடிசிசி ஏரியா அப்படிம்பாங்க எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா சென்னையில் 12 லட்சம், செங்கல்பட்டில் கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம், 17 லட்சம், அப்புறம் 17 லட்சம், தென் திருவள்ளூரில் ஒரு 4 லட்சம், 21 லட்சம், அப்புறம் வந்து காஞ்சிபுரத்தில் ஒரு கிட்டத்தட்ட 2 லட்சம், 23 லட்சம். நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுனால நீங்கள் வச்சுக்கலாம் 22 லட்சம். 70 லட்சத்தில் 30% வந்து இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்லேயே நமக்கு குறைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து என்ன மாதிரி தேர்தலில் இம்பேக்ட் இருக்க போகுது. ஏன்னா சென்னைங்கிறது வந்து நிறையா வந்து அது ஒரு டிஎம்கேயோட கோட்டை அப்படின்னு சொல்லப்படுற இடம். சென்னை இந்த பொதுவாகவே இந்த கேடிசிசியில் பார்த்தீங்கன்னா சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு இந்த 4த்துலேயுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிஎம்கேவோட இதுதான் சீட்ஸ் தான் நிறைய அவங்க வின் பண்ணுவாங்க. ஏடிஎம்கே இங்கே வின் பண்ணுற சீட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு, பர்சன்டேஜ் வைஸ் குறைவு. ஆனால் அதனால் இப்போ வந்து இது வந்து எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தும்? ஏன்னா அதாவது இல்லாத வாக்காளர்கள்னு சொல்லணுமே தவிர போலி வாக்காளர்னு சொல்ல முடியாது. அவங்களாம் இன்னைக்கு அவங்க இல்லை, அவங்க ஓட்டு போடுற நிலைமையில இல்லை. அப்படிங்கும்போது இது வந்து திமுகவை எந்த விதமாக பாதிக்கும் அப்படிங்கிறத நம்ம வரப்போகிற வீடியோஸில் நிறைய வீடியோஸ் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் எத்தனை போல் ரீஜன்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து ஒரு கான்ஸ்டியூன்சியில் என்ன சிச்சுவேஷன், அங்கே யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது, இது எல்லாம் நம்ம வருங்காலத்தில் இந்த அடுத்த ஒரு 30 நாளில் நம்ம ஆல்மோஸ்ட் டெய்லி ஒரு வீடியோவில் நம்ம இதை பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்ட் வித் மீ ஸோ தட் யூ கேன் கேட்ச் அப் ஆல் தி டெவலப்மெண்ட்ஸ். இதுக்கு நடுவில் வர மாற்றங்கள், எப்படி அரசியல் களம் சூடு பிடிக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி என்ன மாற்றங்கள், இது எல்லாத்தையும் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது வரைக்கும் பாய் ஃப்ரம் மீ. தேங்க்யூ.